ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ராமாயணம் இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. முழுமையான ராமாயணங்களே ஏறக்குறைய 147 ராமாயணங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். இந்த முழுமையான ராமாயணங்கள் தவிரவும் தியாகராஜருடைய கீர்த்தனைகள், கபீர்தாசருடைய சில தோகாக்கள், ராமதாசருடைய கீர்த்தனைகள், இவற்றிலெல்லாம் இந்த ராமாயணங்களில் இல்லாத செய்திகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு அபூர்வ ராமாயணத்தில் உள்ள கைகேயி தொடர்பான ஒரு கதை இது. ராமனை காட்டிற்கு போக சொல்லிவிட்டாள் மாதா கைகேயி. தசரதர் மிகுந்த துயரத்தோடு படுத்து கிடக்கிறார். கைகேயி தலைவிரி கோலமாக அமர்ந்திருக்கிறாள். 14 ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும் என்று அவள் வற்புறுத்தியதால் ராமபிரான் அன்பு தம்பி லக்ஷ்மணனோடும் காதல் மனைவி சீதையோடும் கானகத்திற்கு சென்று விட்டான். அந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்கிற அந்த தருணம். எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கைகையின் மனதை யாராலும் மாற்ற முடியவில்லை. வசிஷ்டர் மிகுந்த மனக்கசப்போடு தன்னுடைய ஆசிரமத்திற்கு செல்கிறார். ஆசிரமத்தில் தன்னுடைய கணவர் வசிஷ்டரை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாள் அருந்ததி. அருந்ததி கேட்கிறாள், நாதா என்ன நடந்தது? நடக்கக்கூடாததெல்லாம் நடந்தது. அப்படி என்னதான் நடந்தது? ராமன், லக்ஷ்மணன், சீதை மூவரும் கானகத்துக்கு நடந்து விட்டார்கள். கைகேயினுடைய அளவற்ற அந்த வற்புறுத்தல் தசரதர் மூர்ச்சையாகி மயங்கி கிடக்கிறார். கைகேயி தன்னுடைய பிடிவாதத்தை விடவில்லை. ஆழிச்சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிருஞ் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங்கானம் நண்ணி புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டில் வா என்று சொல்லி 14 ஆண்டுகள் ராமபிரானை வனவாசம் அனுப்பிவிட்டாள் என்கிற செய்தியை வசிஷ்டர் சொல்ல கேட்ட அருந்ததி திகைப்படைகிறாள். இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது? இப்படி நடந்திருக்க கூடாதே. நடந்து விட்டது. நான் போகிறேன். எங்கே போகிறாய்? அரண்மனைக்கு போகிறேன். அரண்மனைக்கு போய் நான் கைகையிடம் எடுத்து சொல்கிறேன், இது தவறு, இப்படி நடக்கக்கூடாது, நீ திரும்ப ராமபிரானை மறுபடி அயோத்திக்கு வரச் செய் என்று நான் சொல்கிறேன். நான் சொன்னால் கேட்பாள். கைகையை நான் மகள் போல் நினைக்கிறேன். நான் சொல்லியே அவள் கேட்கவில்லையே. நீங்கள் சொல்லி கேட்காமல் இருக்கலாம். நான் சொன்னால் அவசியம் கேட்பாள். உறுதியோடு அருந்ததி கைகை அரண்மனை நோக்கி புறப்படுகிறாள். வசிஷ்டர் இரக்கத்தோடு பார்த்து நகைத்துக் கொள்கிறாள். என்ன சொன்னாலும் கைகையை கேட்கப் போவதில்லை என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. அருந்ததிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. வருகிறாள். வசிஷ்டருடைய மனைவி அல்லவா, ராஜகுருவின் பத்தினி. காவலர்கள் தாமே விலகி வழிவிடுகிறார்கள். கம்பீரமாக நடந்து கைகை அமர்ந்திருந்த கூடத்திற்கு செல்கிறாள். அந்த சூழ்நிலையை பார்க்கிறாள். அமங்கலமாக இருக்கிறது. தலைவிரி கோலமாக கைகேயி, படுத்த படுக்கையாக தசரதர், கண்கள் மூடியிருக்கின்றன. கைகையை பார்த்து அருந்ததி சொல்கிறாள், கேள்விப்பட்டேன், நீ செய்த அடாத செயல் அத்தனை பற்றியும் கேள்விப்பட்டேன். கைகேயி, இது உனக்கு தகாது. உன்னுடைய மாங்கல்யத்திற்கே ஆபத்து வந்துவிடும். ஆகையால் ராமனை திரும்ப அழைத்து விடு. கைகையை சொல்கிறாள், என்னுடைய மாங்கல்யத்திற்கு வருகிற ஆபத்தை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். அருந்ததிக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பெண்மையை மீறி சொல்கிற ஒரு வார்த்தை. மாங்கல்யத்தை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை, என் கணவர் உயிர் போனாலும் கவலை இல்லை என்று ஒரு பெண் சொல்கிறாளே என்று திகைக்கிறாள். மறுபடி வற்புறுத்துகிறாள். இது உனக்கு நல்லதல்ல, இது உனக்கு பெருமை தராது, மேலும் உன்னுடைய மகன் பரதனே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அருந்ததி எச்சரிக்கிறாள். பரதன் என் மகன். நான் எப்படி சொன்னால் அவன் ஏற்பான் என்று எனக்கு தெரியும். நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான், பின்வாங்க மாட்டேன் என்று கைகையை சொல்ல சொல்ல அருந்ததியினுடைய கண்களில் சீற்றம் கொப்பளிக்கிறது. திடீரென்று மிகுந்த சீற்றத்தோடு அருந்ததி பேசத் தொடங்குகிறாள். அங்கிருந்த பணியாளர்களும்
நினைவின் தடுமாற்றத்தில் இருந்த தசரதரும் கைகேயும் கூட திகைத்து போய் அருந்ததியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருந்ததி சொல்கிறாள், முட்டாள் பெண்ணே, இவ்வளவு பேர் இத்தனை சொல்லியும் கேட்கவில்லை அல்லவா நீ? நான் உன்னை சபிக்கிறேன். வசிஷ்டர் என்கிற தவ முனிவருடைய மனைவி நான். என்னுடைய கணவருடைய தவத்தின் சக்தியில் பாதி சக்தி எனக்கும் உண்டு. ஆகையால் உன்னை சபிக்கிறேன். எதிர்கால பாரத தேசத்தில் எத்தனையோ பெண் குழந்தைகள் பிறப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய சக்களத்துகள் பெயரை வைப்பார்கள். கௌசல்யா என்றும் சுமித்ரா என்றும் நிறைய பெண்கள் பெயர் தாங்கி நடமாடுவார்கள். ஆனால் முட்டாள் பெண்ணே கைகேயி, இந்த பெயர் உன்னுடைய பெயர் கடைசி பெயர். பாரத தேசத்தில் பிறக்கும் எந்த பெண்ணுக்கும் யாரும் உன்னுடைய பெயரை வைக்க மாட்டார்கள். இது என் சாபம் என்று உரிமைவிட்டு அருந்ததி மிகுந்த துயரத்தோடு தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி நடந்தாள் என்கிறது ஒரு அபூர்வ ராமாயணம். என்று கூட நாம் யோசித்தால் இந்திய தேசத்தில் இதுவரை நாம் கேள்விப்பட்ட அளவில் எந்த பெண்ணுக்கும் கௌசல்யா சுமித்ரா என்ற பெயர் இருக்குமே தவிர கைகேயி என்ற பெயர் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை.